நாங்கள் வந்து டிஎம்கே ஐடி விங் சார்பாக வந்து வழக்கமாக எப்போ மாநாடு நடந்தாலும் ரோட்டில் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. வெளிமாநிலத்துக்கு வரவங்க வெளிமாநிலத்துக்கு வரவங்களால கரெக்டாக டெஸ்டினேஷன் வந்து சேர முடியல. அதனால் இந்த தடவை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்திருக்கோம். 500 ஏக்கர் பண்ணியிருக்கோம். 500 ஏக்கர் வந்து எந்தெந்த மாவட்டம் வந்து எங்கேருந்து வந்து பார்க் பண்ணணும், அவங்களோட கூகுள் மேப் லொக்கேஷன் முதல் கொண்டு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு QR கோட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களோட ரூட் மேப் அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி போலீஸ் சைட்லேருந்து எந்த ரூட் வந்து அவங்க ரெக்கமெண்டட் எதில் வரக்கூடாது அப்படின்றது அதுவுமே நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த க்ரௌடை மொபைலைஸ் பண்ணுறதுக்கு, டிராஃபிக் குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அதை வந்து மாண்புமிகு கழகத்துக்கு முதன்மை செயலாளர், மாண்புமிகு நகராட்சி கழகத்துக்கு அமைச்சர் அவரோட அறிவித்தல் பேரில் டிஎம்கே ஐடி செஞ்சிருக்கோம். குறிப்பாக மாநாட்டுக்கு வரும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறீங்க? இல்லை, இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு இதுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கூட்டத்திலையும் திமுகவில் வந்து எப்பொழுதும் செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய பெண்கள் அவங்க எல்லா பாதுகாப்பு வசதியும் ஏற்படுத்தும். பார்த்தீங்கன்னா போத் சைடு வந்து 10 லட்சம் பேர்னா கிட்டத்தட்ட மோரோவர் 450-500 ரெஸ்ட் ரூம்ஸ் ஒரு சைடில் மட்டும் வச்சுருக்கோம். அது லேடிஸ் ஜென்ஸு தனியாக பிரித்து வச்சுருக்கோம், யூனிசெக்ஸும் வச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு உட்காரக்கூடிய சேர்ஸும் சரி இந்தந்த ஏரியாவில் லேடிஸ்னு அலாட் பண்ணியே வச்சுருக்கோம். அதனால் அதில் உட்காந்துக்கோங்க, சேஃபாக இருக்கும். அது போக ஒவ்வொரு கேபினையும் சுற்றியும் 8 கேமரா ஒவ்வொரு கேபினை சுற்றியும் ஓவரால் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே 500 ஏக்கர் பார்க்கிங் இருந்தாலும் சரி, 2200 ஏக்கர் ஃபங்க்ஷன் ஏரியாவும் சரி, கம்ப்ளீட்டாக வந்து சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாநாட்டு திடல்லையும் பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்கிறப்ப வந்து உணவு வந்து அது உணவு சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா மக்கள் நிறையா வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த வட்டம் வந்து மாநாட்டுக்கு வர நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு எந்த மாதிரி உணவுகள்லாம் ரெடி பண்ணுறீங்க? இப்போ 2 லட்சம் பேர் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 செட் அமைச்சிருக்கோம். ஒரு செட்டில் 1 லட்சம் பேர் சாப்பிடலாம். அது மாதிரி இன்னொரு செட்டு அதே மாதிரி அந்த சைடு அமைச்சிருக்கோம். அதை ப்ராப்பராக கியூ பண்ணி பவுன்சர்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். திமுக பொறுத்த வரைக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுறது வந்து எங்கள் தலைமை மந்திரம். அதனால் எங்கள் நிர்வாகிகள் அந்த மாதிரி இருக்கிற மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுனால அப்படி தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாநாடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, குடிநீர் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ மாநாட்டு திடலுக்கு வந்து பல்வேறு கட்சி சார்ந்த நபர்கள் வர்றாங்க, பல்வேறு நிர்வாகிகள்லாம் வர்றாங்க. முகப்பு தேட்டத்தில் முன்பகுதியில் வந்து என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இல்லை, நாங்கள் பொறுத்தவரைக்கும் எங்களோட ஒரே பிராண்ட் என்னென்னா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் எங்களோட ஒரே பிராண்டு. அவரும் எங்களோட கழக இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவங்கள பேஸ் பண்ணி தான் எங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பிராண்டிங்லாம் இருக்குது, எங்களோட பிளஸ் பண்ணர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் எங்களோட கூட்டணி கட்சி தோழமைகளும் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த ஃப்ளெக்ஸ்லாம் என்னென்ன வாசகங்கள் குறிக்கப்பட்டிருக்கு? இல்லை, ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த இடத்துல இதே நம்ம நிற்கக்கூடிய இதே இடத்துல தான் சிறுநூர் மாநாட்டில் தான் வந்து 2021 ஆட்சி அமைக்கிறதுக்கான வெற்றி மாநாடு இங்கே நடைபெற்றுச்சு. அப்போ வந்து தலைவர் ஒரு 7 அம்ச கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி சொல்லி இதை நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு அம்சத்தெல்லாம் சொல்லி தான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதெல்லாம் முறையாக செஞ்சு செயல்படுத்தி இப்போ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் நிறைவடைய போகுது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்கான முக்கிய அம்ச திட்டத்தை எல்லாம் இங்கே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்ல போறாங்க. அதுவும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்கும்.